ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி vlogல வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை நான் எப்படி கும்பிட்டேன் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீடெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சி விட்டுட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நான் எடுத்த முதல் பொருள் பார்த்திங்கன்னா, கோவிந்தா எடுக்கிற சொம்பு தான் எடுத்திருந்தேன். அதில் இருக்கிற பணமும் அரிசியும் தனித்தனியாக வச்சுட்டேன். அந்த அரிசியில் வந்து பொங்கல் செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலான்னுட்டு அதை நல்லா ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வச்சுட்டேன். மேலே இருக்கிற துணியை பார்த்திங்கன்னா அதை நல்லா அலசிட்டு மஞ்சள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு காய வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா சமையலுக்கு ரெடி பண்ணலாம், என்னென்னலாம் ஊற வைக்கணுமோ அது எல்லாமே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு தான் உளுந்து ஊற வச்சிட்ருந்தேன். அதை நல்லா கழுவி அந்த தண்ணியை வந்து எப்போயுமே நான் கீழே ஊற்ற மாட்டேன். ஒரு பக்கெட் இருந்தால் பக்கெட்டில் தாங்க ஊற்றி வச்சுப்பேன். அரிசி கழுவின தண்ணியாக இருந்தாலும் சரி, இல்லை காய்கறி எது கழுவின தண்ணியாக இருந்தாலுமே கீழெல்லாம் ஊற்ற மாட்டேன். அதை வந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றி சேவ் பண்ணி வச்சுருவேங்க. ஏன்னா பெங்களூரில் தண்ணி கஷ்டம் ரொம்பவே இருக்குது. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஈவினிங் போல் செடிக்குமே ஊற்றிடுவேன். அரிசி கழுவின தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றினோன்னா செடியுமே நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு நம்ம செடிக்கு ஊற்றிக்கலாம். அப்புறம் சமையலுக்கு சாம்பார் செய்யலான்னுட்டு பருப்பு தாங்க போட்டுட்டேன். பருப்புலேயே தக்காளியும் போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்குள்ளே ஹஸ்பண்டை கடைக்கு அனுப்பி காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. இந்த அரிசி பார்த்திங்கன்னா மாவு விளக்கு போடலான்னுட்டு இதையுமே ஊற வச்சு நல்லா கழுவிட்டேங்க. அதை நல்லா ஊற வச்சுட்டேன். அப்புறம் பொங்கல் செய்யலான்னுட்டு பொங்கலுக்கு தான் அந்த அரிசியும் நல்லா கழுவிட்டு பொங்கலுக்கு வைக்கலான்னுட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி தான் எப்பயுமே பொங்கலுக்கு செய்வேன். எப்பயுமே 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன்னா, இதுவே ரேஷன் அரிசியாக இருந்ததுன்னா 1க்கு 3 போதும். சாப்பாட்டு அரிசி அந்த மாதிரி மிக்ஸு கோவிந்தா எடுத்த அரிசி இல்லைங்களா, மிக்ஸாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டேன். எப்போ பொங்கல் செஞ்சாலுமே 1 ஸ்பூன் நெய் அதிலேயே ஊற்றி தான் வேக வைப்பேன். ஏன்னா ரொம்ப கஞ்சி மாதிரி குழன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வந்து ரசத்துக்குமே வேக வச்சிட்டேங்க. அப்புறம் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார். நான் எல்லாம் தோலெல்லாம் சீவி அது மட்டுமே பண்ணி வச்சுருந்தேன். அவர் தான் எல்லா காய்கறியுமே கட் பண்ணி கொடுத்தாரு. இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை கும்பிடுறதுக்கு மட்டும் ஒரு கணக்கில் தான் காய்கறி வச்சு கும்பிடுவாங்களாம். எனக்கு தெரியாது, பெரியவங்க எப்படி செஞ்சிட்டு இருந்தாங்களோ அந்த வழியிலேயே தான் நானுமே செய்கிறேன். இல்லை 3, 5, 9 இல்லை 13, 21 அந்த மாதிரி காய்கறி அந்த மாதிரி கணக்கில் வச்சு தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நானுமே செஞ்சேன். இந்த வாட்டி நான் ஒரு 9 காய் எடுத்திருந்தேங்க. சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு, ஒரு பக்கம் கிழங்கு வகைங்க எல்லாமே சேர்த்து ஒரு பொரியலும், பீன்ஸ் கேரட் பொரியல், வாழைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேங்க. சாம்பாரும் ரெடி பண்ணிவிட்டேன். சாம்பாரில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருப்பேன். அது வந்து அம்மாவே ரெடி பண்ணது தான். அது போட்டாவே போதும், கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும், அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பொங்கலுக்குமே ரெடி பண்ணியாச்சு. அரிசி வெந்துருச்சு. அதுலேயே வெல்லத்தை போட்டுட்டு நல்லா நெய்யில் முந்திரியெல்லாம் வறுத்து போட்டு பொங்கலுமே ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்லா சூடாக அப்படியே இருக்கணும்னுட்டு ஹாட் பேக்கில் தாங்க மாற்றி வச்சுட்டேன் எல்லாமே. அப்புறமா காய் செய்யலான்னுட்டு சாம்பாரும் பொங்கலும் முடிஞ்சிருச்சு. காய்கறி செய்யலான்னுட்டு ஃபஸ்ட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் தான் செஞ்சிட்ருந்தேன். இது அவர் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. எந்த பண்டிகை, எந்த ஒரு சாமி கும்பிடுற பண்டிகை எதாக இருந்தாலுமே சமையலுக்கு எப்பயுமே எங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு, காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. அப்புறம் இந்த கிழங்கு வகைங்கள்லாம் மட்டும் எல்லாமே சும்மா ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சுட்டு தாளித்து எல்லாமே கொட்டிட்டேன். இது வந்து மாவு விளக்குக்கு அரிசி ஊற வச்சுருந்தீங்களா, அதை தான் காய போடலான்னுட்டு காய வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து வாழைக்காய் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். அதையுமே செஞ்சு அது ஒரு பவுலில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வடைக்கு தாங்க மாவு போட்டுட்ருந்தேன். இந்த கிரைண்டர்லலாம் நான் எப்பயுமே போட மாட்டேங்க. என்கிட்ட சின்ன கிரைண்டர் இருக்குது, ஆனாலுமே அது ரொம்ப நேரம் வேலை வந்து இழுக்கோன்னிட்டு எப்பயும் மிக்சியில் போட்டு வச்சுருவேன். லாஸ்ட்டாக பாயசத்துக்கு பைத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதை வேக வச்சுட்டு அப்படியே பூஜை வேலையெல்லாம் ரெடி பண்ணலான்னுட்டு வந்தாச்சு. சொம்புக்கு நாமெல்லாம் போட்டு துளசி மாலம் எல்லாமே கட்டியாச்சு. அப்புறம் கோவிந்தா எடுக்கவும் போயிட்டாங்க. என் பையனும் போயிருந்தான். நான் அந்த வீடியோவை எடுக்கலை, அதனால் இதில் போட முடியல. இது என் தம்பி பையன்தாங்க, அவர் தான் போயிருந்தார்.
இந்த நாமமும் சங்கு சக்கரம் இதை வரைவாங்க இல்லையா, இதை வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே, அது பண்ணியிருந்தது. ஸோ அந்த மாதிரியே நம்மளும் வரையலான்னுட்டு அதை பார்த்து தாங்க இதை நான் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே, அப்படியே தத்ரூபமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் வரைஞ்சது எப்படி இருக்குதுன்னு தெரியல. எப்படி இருந்துச்சுன்றதே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கும் துளசி மாலை எல்லாமே மாலையாக போட்டுட்டு பூஜை வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா கோவிந்தாவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. ஏன்னா 1:30 3 யமகண்டமோ ஏதோ வருதுன்றதால சீக்கிரமாகவே கடகடன்னு செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா நான் கடைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது இல்லைங்களா, அதனால் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன். இலையுமே போட்டாச்சுங்க. தளிகை நாங்கள் வெளியில் செப்பரேட்டாக தளிகை போட்டு பழம் இது சக்கரை பொங்கல் வடை எல்லாமே வச்சு செய்வோம். லாஸ்ட்டாக வடை போடும்போது கேஸ் காலி ஆகிடுச்சு. ஒரு 4 வடை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஏதோ காட்ஸ் கிரேஸ் இலைக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வடை மட்டும் 4 வடை இருந்தது. அதனால தான் ஒரு வடை வச்சுருக்கேன். அப்புறமா சாம்பிராணியும் போட்டுட்டு வீட்டுக்கு நல்லா சாம்பிராணியும் காட்டிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். என்னடா இங்கே லைனாக கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்களேன்னு பார்க்காதீங்க. எங்கள் பாட்டி அவங்க எப்படி செஞ்சிட்ருந்தாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் என்ன நினச்சி செய்கிறோன்னா, சாமியை வந்து உள்ளவே கூப்பிடுற மாதிரி அந்த மாதிரி நினச்சி நாங்கள் இந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு உள்ள வரைக்கும் வந்து அந்த தளிகை போட்டது அது எல்லாமே பண்ணுற மாதிரி நினச்சி நாங்கள் செய்கிறோம். ஃபைனலாக நல்லபடியாக பூஜையை முடிச்சாச்சு. நாங்கள் ரொம்ப நிறைவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் எப்பயுமே நம்மளை ஆசீர்வதித்து ரொம்ப நல்லா வச்சுக்கணுன்னுட்டு எல்லாருமே வேண்டிக்கலாம். ஃபைனலாக நாங்கள் வச்ச தளிகையில் இந்த மாதிரி பழங்க காய்கறி எல்லாமே வடை எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டையாக கொடுப்போம். எங்கள் தாத்தாலாம் வந்து இன்னும் நல்லா குழன்னு பிசைஞ்சு கொடுப்பாருங்களாம். அதுதாங்க எங்களோட பிரசாதமாக நினச்சி நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டு பூஜை எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.